ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிராண்ட் ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த டிசைனை எப்படி இருக்கும்னா பீகாக்கோட ஃபெதரோட மாடல் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபெதராக இருக்கும். அதில் வந்து நார்மலாக இப்போ எப்படி போடுறாங்கன்னா அதில் வந்து உள்ளே வந்து ஃபெதர் ஸ்டிச் மாதிரி போடுறாங்க. பட் ஆனால் நாம் இதில் என்ன போட போகிறோம்னா நம்ம வந்து உள்ளே வந்து த்ரெட் கொடுத்து உள்ளே இந்த மாதிரி த்ரெட் கொடுத்து அதை வந்து லோட் பண்ணி காட்ட போகிறோம். இது வந்து ஆக்சுவலி சாரீ வந்து நமக்கு வந்து க்ரீன், டார்க் க்ரீன் வித் பிங்க் சாரீ. ஸோ அதில் வந்து ப்ளவுஸ் வந்து அதோட சாரியோட ப்ளவுஸ்லேயே வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாரியோட ப்ளவுஸ்லேயே வச்சு நம்ம வந்து அந்த க்ரீனையும் பிங்க்கையும் வந்து எப்படி காம்பினேஷன் பண்ணி போட போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி அதில் வந்து பாதி அளவு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம டேரெக்டாக வந்து ட்ரேசிங் பேப்பரில் வரையணுங்கிறது அவசியம் இல்லை. இது டேரெக்டாக நம்ம இதிலேயே வரைஞ்சாவே போதும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே கீழே ஸ்லீவோட சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சென்டர் மார்க் பண்ணி அதை சென்டரில் வச்சு தான் நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்குன்னா 9.25 இருக்குது. ஸோ இதில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கணும். இதில் பாதி எவ்வளோ, இதில் பாதி வந்து நமக்கு வந்து 4.7 வருது நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து சென்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த கோடு இருக்கா, இதுதான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கைட்லைன் மாதிரி. இதை வச்சு தான் நம்ம இங்கே வந்து சரியில் கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக வந்து இதுக்கு பார்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் போடணுமோ அதை போட போகிறோம். பட் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் தான் ஸ்டார்டிங்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்டர் மேக் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. இதில் அப்படியே அந்த வேவி எஃபெக்டில் வந்து கீழே வந்து கஸ்டமர் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வச்சு இதை வந்து வரையணும். இது வந்து சென்டரில் வச்சாச்சு. இதை வந்து சைடில் சுற்றி நல்லா டைட்டாக இதை வந்து பிடிச்சிக்கணும். நகராத அளவுக்கு பிடிச்சிட்டு இதை ஃபுல்லாக வரைஞ்சிடணும். வரைஞ்சாச்சு. இப்போது அதே மாதிரி இது எந்த இடத்துல நம்ம இந்த இடம் இது முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல இதையும் வச்சு அப்படி ஃபுல்லாக வரையணும். இனிமேல் அதே மாதிரி இந்த கீழே வரைகிறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக மார்க் ஆகிடக்கூடாது. ஏன்னா கீழே வந்து ஒரே ஈவனாக தெரியணும் நமக்கு. அவ்வளோதான். இதை வச்சு வரைகிறது இது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா டிசைன்ஸ் நமக்கு மாறிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஃபெதரும் வந்து ஒவ்வொரு அளவில் வந்து இருக்கிற மாதிரி ஆகும். அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இதில் வந்து பீட் வேறு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு 3 பீட் வரும். 2 mm பீட் வரும். அப்புறம் சுகர் பீட் வரும். அதை வந்து மேலேயும் கீழேயும் சுகர் பீட் வந்து இந்த வேவி எஃபெக்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா இங்கே இந்த லைன் இந்த கோடு வந்துடுது. ஸோ அதனால் இது வச்சு பாதியில் மார்க் பண்ணணும். பாதி எவ்வளோ இருக்கோ அந்த அளவு மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த 2 கோடு வந்துருக்குல்ல, இந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அதுதான் இப்போ நமக்கு சென்டர் மார்க்கிங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து சென்டர் வந்து இதை வச்சு நம்ம வரையணும். ஸோ இதுக்கு மேலே கரெக்டாக கொஞ்சம் இந்த லைனில் ஒட்டின மாதிரி இருக்கணும், ஒட்டாத மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இதுக்கு பக்கத்துலேயே வச்சு இந்த அதை வந்து நம்ம அப்படியே இந்த பாதி சர்க்கிளை வந்து வரையணும். இது டிஃப்ரெண்ட் மெத்தடில் எல்லாருமே வரைவாங்க. பட் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நமக்கு பாதி கர்வ் இருக்குது. ஸோ இங்கேயும் என்ன பண்ணணும்னா இந்த பாதி கர்வ் வந்து வரைஞ்சிடணும். அந்த எல்லா கர்வுமே நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து கீழே இந்த பார்டரில் வந்து நம்ம வந்து ஒரு 3 லைன் வந்து சரி வந்து கொடுக்க போகிறோம். இப்போது சரி லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இது கர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம வந்து இந்த 2 mm பீடை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து அந்த லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணால் தான் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து சுகர் பீடு வைக்க முடியும். சுகர் பீடு அப்படி வச்சா தான் இந்த லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல இதே ஷேப்பில் நமக்கு வந்து இந்த பீடில் இந்த ஒர்க் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ இந்த கர்வ் வந்து எப்படி வந்து முடிஞ்சு அடுத்த கர்வுக்கு போயிருக்கோ அதே மாதிரியே இந்த பீடையும் நம்ம வந்து ஒரு கர்வில் முடிச்சுட்டு அடுத்த பீடுக்கு அதே ஷேப்பில் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஷேப் மாறிடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா இந்த 2 mm பீடு வந்து அந்த லைன் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வந்து சுகர் பீட் நம்ம கொடுக்கணும்ல, அதையும் கொடுத்தாச்சு. ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு விஷயம், கீழே தான் வந்து ஃபஸ்ட் கொடுக்கணும், மேலே கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட் லைன் வந்து இந்த 2 mm பீடை வச்சதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த லைன் தான் வந்து சுகர் பீட் வைக்கணும். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருந்து
இந்த ஆர்டர்லேருந்து இங்கே மேலே வந்து நம்ம வந்து பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து இந்த 2mm பீடை வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த சுகர் பீடு வைக்கும்போது என்ன ஆகும்னா, எப்படியும் இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக தைக்கும் போது இந்த பீட் கீழே இறங்கும். ஸோ அப்படி கீழே இறங்கும் போது இந்த 2mm பீட் இங்கே வச்சதுக்கப்புறம் இந்த சுகர் இங்கே ஒரு சுகர் பீட் லைன் வரும், இந்த கீழே இந்த சுகர் பீட் லைனும் இங்கே வரும் நமக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காது. ஸோ வந்து ஸ்பேஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக ஆகணும், கரெக்டாக வந்து இந்த ஒர்க் வந்து முடியணும்னா இது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அதில் நீங்கள் போடும்போது ஒரு ஈவன் லுக் கிடைக்காது உங்களுக்கு. வந்து ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கோவும் வேறு ஷேப்பில் போன மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட் வந்து 2mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ் லைன் இதே மாதிரி இந்த கீழ் லைன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே இருந்து இந்த ஆர்டர்லேருந்து இந்த கீழேருந்து ஆர்டர்லேருந்து நம்ம இந்த மேல் லைன் ஃபுல்லாக வந்து தைக்கணும். இப்படி தைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல சப்போஸ் நமக்கு கேப் இருந்தால் கூட இந்த வச்சு இதில் மேலேருந்து வச்சு தைக்கும் போது இது அப்படியே கீழே டவுன் ஆகும். அப்போ என்ன ஆகும், இந்த எட்ஜஸும் கரெக்டாக வந்து ஒன்றா வந்து டைட்டாக முடிகிற மாதிரி நமக்கு தெரியும். இல்லைன்னா இந்த இடத்துல கேப் இழுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. அதுக்காக தான் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த 2mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற சுகர் பீட் ஆஃப் கேமராவில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற லைனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேலே இருக்கிற லைனை ஃபில் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஷார்ப்னஸ் அழகாக கொடுக்க முடியும். இதே நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து லைன் பண்ணோம்னா நமக்கு இங்கேயும் ஷார்ப்னஸ் வராது, இங்கேயும் ஷார்ப்னஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே வச்சு இந்த இதை ஸ்டிச் பண்ண முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது இந்த மேல் லைனை வந்து இந்த கர்வை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த 3 லைனுமே கரெக்டாக போட்டு முடிச்சாச்சு. நான் சொன்ன ஆர்டர் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ஜரியில் வந்து போடுறது இருக்குது, இந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து சென்டரில் வந்து ஒரு திலகம் சைஸ் இந்த கோல்டு கலர் ஸ்மால் சைஸ் வந்து திலகத்தை வந்து நம்ம அதில் ஒட்டணும். ஸோ அதில் ஒட்டி இதுக்கு மேலே வந்து சுகர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் போட்டுட்டு இங்கே வந்தோம்னா இது அதுக்குள்ளே காஞ்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஜரிக்கு பக்கத்தில் போட்டிருக்க இந்த வந்து லைனை வந்து எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது பார்க்கலாம். இந்த லைன் வந்து ஏன் நான் லாஸ்ட்டாக ஃபில் பண்ணுறேன்னா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நம்ம கர்வ் போட்டோம்ல, அந்த கர்வில் வந்து நம்ம 2mm பீடை வந்து வச்சு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மூணாவது இந்த மேலே இருக்கிற சுகர் பீடை போடுறோம். பட் ஆனால் இதில் நம்ம அப்படி போட முடியாது. ஏன்னா நம்ம அந்த மார்க்கிங் லைனில் தான் நம்ம ஜரி வந்து 3 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இதுக்கு இருக்கிற ஸ்பேஸை விட இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 2mm பீட் அதுக்கப்புறம் சுகர் பீட் அந்த மாதிரி ஒரு லைனில் தான் போக முடியும். நமக்கு இந்த லைன் இந்த பார்டர் லைன் மட்டும் நமக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சைஸ் வந்து சின்னதாக வர மாதிரி நமக்கு தெரியும். சரி, இதை போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த திலகம் ஒட்டணும்ல, இந்த திலகத்தை சுற்றி அதே ஷேப்பில் வந்து சுகர் பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பிக்க வேணாம், அதை விட கொஞ்சம் கீழே இப்படி ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து திலக ஷேப்பை வந்து ஷார்ப்னஸ் நாம கொடுக்க முடியும். இல்லைன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டே அதில் அங்கே பீட் வச்சிட்டோம்னா நம்மளால் அந்த ஷேப் கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல மேலே ஒரே ஒரு பீடை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் அதுக்கு இந்த ஸ்டிச் பண்ண பீடுக்கு கீழே கொஞ்சம் சைடாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்து ஒரு 2 சுகர் பீடை வந்து இந்த இடத்துல லோட் பண்ணணும். லோட் பண்ணி இதை நாட் போட்டுடணும். அவ்வளோதான், உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சா? இதே மாதிரி இதை சுற்றி இதை ஃபுல்லாமே எல்லாமே போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ எப்படின்னா பிங்க்கு பிங்க்கு ஸோ வந்து சென்டராக வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல பிங்க் தான் வரும். ஃபஸ்ட் வந்து இந்த சென்டரில் வந்து இந்த த்ரெட்டை சில்க் த்ரெட்டை எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டுக்கு மேலே வச்சு ஒரு லாங் செயின், நெக்ஸ்ட் ஒரு குட்டி லாக், அகைன் அதே பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இப்போ அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த சைடில் ஒரு லாங் செயின் போடுறோம். போட்டு மறுபடியும் அதை எடுத்து இங்கே ஒரு லாங் செயின். இப்போ வந்து த்ரெட்டு வந்துடுது. இனிமேல் த்ரெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் நமக்கு. ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், மறுபடியும் இந்த இடத்துல, ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ லாங் செயின், குட்டி லாக்,
அகெயின் லாங் செயின் குட்டி லாக் இதே மாதிரியே அதை ஃபுல்லாக வந்து இந்த ரவுண்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். கேப்பே வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து நமக்கு தெரியவே கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சி ஃபில் பண்ண வேணாம். இதில் வந்து நூல் வந்து ஒத்தையாக வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கீழே வந்து நூல் வந்து அந்த ஊசியில் வந்து நீங்கள் வந்து சுற்றும் போது 2 நூலாக இருக்கிற மாதிரி பார்த்து சுற்றிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து எல்லோரும் எப்படி போடுவாங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் தான் போடுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை லோட் பண்ணணும்ல, அது ரொம்ப ஈஸி. இதை விட வந்து அது ஈஸியாக முடிச்சிடலாம். பட் எனக்கு அந்த ஒர்க் எல்லாருமே பண்ணுறதுனால அதை விட இன்னும் கொஞ்சம் இந்த ஒர்க் வந்து நல்லா கிராண்டாகவும் எம்போஸ்டாக தெரியும்னா அதுக்கு இந்த த்ரெட் வச்சு நம்ம லோட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் மற்ற இன்டர்நெட்டில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபெதர் ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபெதர் தான் போட்டிருப்பாங்க. பட் நாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து த்ரெட் வச்சு லோட் பண்ணி போடுறோம். இதான் இந்த ஸ்லீவோட ஃபைனல் லுக். உங்களுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு டிசைன் ஆர் ப்ளவுஸ் அதோட டுட்டோரியல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதில் நீங்கள் அந்த பிக் அனுப்பிச்சிங்கன்னா கம்மிங் டேஸில் வந்து உங்களுக்கு அது டுட்டோரியல் வீடியோவாக நம்ம சேனலில் வரும். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கொரீஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.